நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயம் என்னென்னா, உலக செய்தியா, இல்லை உள்ளூர் அரசியலா, இல்லை சினிமாவா, இல்லை வேறு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னா, நமக்கு இந்த உள்ளூர் அரசியலில் தமிழ்நாடு தேர்தல் 23ஆம் தேதி நடந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து எக்ஸிட் போல் வெளியிடலாம்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன், அதாவது ரொம்ப யோக்கியமான ஒரு எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ 6 மணிக்கு எக்ஸிட் போல்லாம் வந்துருச்சு. அதுக்கிடையில் நம்மளும் வந்து நம்மளால் என்னென்ன டேட்டாஸ் முடியுமோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி எக்ஸிட் போல் வந்து எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெரிஞ்ச நிறைய இடங்களில் பேசின டேட்டாக்களை எடுத்து, அப்புறம் நம்ம நேரடியாக போய் சில இடங்களில் பார்த்துருக்கோம். நிறைய இடங்களில் வந்து ஃபோனில் நிறைய பேசியிருக்கோம். அங்கே இருக்கிற மக்கள் அங்கே எல்லாத்தையும் பேசியிருக்கோம். இதெல்லாம் தாண்டி என்னென்ன வருது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். ஓகே, இது வந்து என்னென்ன பண்ணுறவங்க உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் போதும். சரி, அடுத்த கட்டமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு முன்குறிப்பு வந்து ஒன்று சொல்லிக்கலான்னு பார்க்குறேன். ரொம்ப முக்கியமாக என்னென்னா, இந்த இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னூட்டத்தில் போடும்போது ரொம்ப வந்து அநாகரிகமாக கெட்ட வார்த்தையில் பேசுகிறது, வாடா போடான்னு எழுதுறது, அப்புறம் ஒரு மேலே நீ நான்னு பேசுகிறது, இதெல்லாம் வந்து அதை வந்து தன்னோட சுயத்தை மறைச்சிக்கிட்டு எழுதுகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு மனச்சாட்சியோ அல்லது ஒரு மரியாதையோ அல்லது ஒரு நாகரிகமோ இருக்கா? இது வந்து நல்லதானா? நமக்கு உதாரணத்துக்கு எனக்கு வந்து திமுக பிடிக்கும், அதிமுக பிடிக்கலை. அப்போ அதிமுக வெற்றியடையும் அப்படின்னு ஒரு தரவு வந்துச்சுன்னா அதை பற்றி சொன்னால் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு போடுறது. அப்போது இது வந்து சரியான விஷயம் தானா? நமக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கல அப்படின்னு இல்லை. இப்போது நான் வந்து ஒரு ஊடகவியலாளராக நம்ம என்ன சொல்கிறோம், வந்து நிறைய டேட்டாஸ் எடுக்கிறோம். அந்த டேட்டாவை சம்மரைஸ் பண்ணி இந்த இடத்துல இது இப்படி வருது அப்படின்றோம். சரி, அது இல்லாமல் திமுக பற்றி சொல்லும்போது நீ சொந்த கருத்தை வந்து திணிக்கிறீங்க அப்படின்றது. நான் திணிக்கத்தான் செய்கிறேன். என்னென்னா, திமுகவால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டதுனால திமுக தோக்கணும் அப்படின்னு எங்கேயும் சொன்னதே இல்லை. எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட திமுக பற்றி பேசும்போது அவங்க எல்லாம் நல்ல கட்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காங்க. நூலகமாக இருக்கட்டும், அப்புறம் படிப்பு கொடுக்குறதா இருக்கட்டும், பெண்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அப்படி நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ தூரம் செஞ்ச திமுக தன்னை தகவமைப்பு செஞ்சு கொள்ளணும், அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதிருப்தி. அந்த அதிருப்தி ஏன் வருது? நல்ல கட்சியாக மக்கள்கிட்ட வந்து எளிய மக்கள்கிட்ட, நான் சொல்ல எப்பவுமே ஒரு பணக்கார இன்ஃப்ளூயன்ஸான அதிகாரிகளோட மட்டத்தில் தொடர்பு உடைய அந்த மாதிரி மக்களை பற்றி நான் எப்பவும் பேசவே இல்லை. மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா அதில் இந்த மாதிரி எலிஜிபிளாக சில இது இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஓட்டு போடுறவங்களும் வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட 6 கோடி பேர். ஓகே, 5 கோடி 73 லட்சம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 6 கோடி பேர். இந்த 6 கோடி பேர் வந்து கவனிப்பாங்கல்ல, இந்த கட்சி என்னையா பண்ணுது, ஏன் இப்படி பண்ணுது, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லாரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, காசு கொடுத்தா வேலை நடக்கும்னு. ஆனால் காசு கொடுத்தா தான், காசு கொடுத்தவங்களுக்கு சாதகமாகவும், காசு கொடுக்க முடியாத எளிய மக்கள், இந்த காசு கொடுக்க முடியாத இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம மக்கள் தொகையில் மோர் தென் 70% இருக்காங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறணும். இப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதில் எளிய மக்கள் வேறு வழி இல்லாமல் தவிச்சு போகிற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கோடி பேர், 5 கோடி பேர் இருக்காங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து இங்கே பிடிச்சி அங்கே பிடிச்சி ஏதாவது பண்ணிடலாம், காசை கொடுத்துடலாம் அப்படின்ற மக்கள் வந்து அதிகபட்சமான ஒரு 50 லட்சம் பேர் இருக்கலாம், 1 கோடி பேர் இருக்கலாம். அப்போது நீங்கள் யாருக்கான ஆட்சியாளர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் வந்து 100% கரெக்டாக இருக்க முடியாது. அதே நேரத்தில் ஏதாவது புகார் வருதா, போலீஸ்காரங்க மேலே பயங்கர புகார், இந்த மாதிரி வெள்ளைச்சட்டையை போட்டுக்கிட்டு முக்குக்கு நின்று அவங்க அடிக்கிற கொள்ளை, அதை பற்றி நான் நிறையா முன்னாடியும் சொல்லியிருக்கேன். ஒரு வாட்டி வந்து எனக்கு நடந்தது, இந்த மாதிரி பிடிச்சிட்டு இருந்த காசை உருவிட்டு விட்டாங்க. அப்போ சொல்கிறேன், இல்லைங்க எனக்கு வந்து இது கொடுங்க, ஃபைன் போட்டு கொடுங்க அப்படின்னா, ஃபைன் வந்து காசை வாங்கிட்டு ஃபைன் வந்து டு பி பெய்டு அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி லஞ்சம், அநியாயத்துக்கு போலீஸ்காரங்க லஞ்சம். எல்லா போலீஸ்காரங்க மோசமாக அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 80% போலீஸ்காரங்க மோசம்தான், லஞ்சத்தில் திளைக்கிறவங்க. அப்புறம் அரசு அதிகாரிகள் எளிய மக்கள்கிட்ட வந்து நம்ம நிலம் ரிஜிஸ்டர் பண்ணதாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், எங்கே போனாலும் காசு காசு காசுன்னு அரிக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? தலைமை, மேலே ஆட்சி பண்ணுறவங்க மேலே. என்னென்னா தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்தியா பிஜேபி அதை பற்றி நம்ம பேச வரல, நான் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய லஞ்சம், ஊழல், அராஜகம்,
அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்ல வந்து இந்த மாதிரி இவ்வளோ தூரம் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து செந்தில் பாலாஜி இடத்துல நான் வந்து டீட்டெயில் கேட்டேன். ஒவ்வொரு இடத்துல கேட்கும்போது 400 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தகவல் கிடைச்சது. அந்த தகவல் நான் சொல்கிறேன். அப்போது என்ன சொல்ல ஓவராக என்ன சொல்கிறேன், மலர் கொள்ளை பண்ணித்தான் ஆகணும், டாஸ்மாகில் 5 ரூபா 10 ரூபா 10 ரூபா 20 ரூபா வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே தனிப்பட்ட முறையில் இவர் வந்து செந்தில் பாலாஜி எல்லா காசும் அவருக்கா போகுது அப்படின்றாங்க. எனக்கு அவருக்கு போகுது அவருக்கு போகல அதெல்லாம் தெரியாது. டாஸ்மாகில் எக்ஸ்ட்ரா காசு வாங்குறாங்களா இல்லையா? அவர் முத்துசாமி வந்து இதுக்கு இன்சார்ஜாக இருந்தால் கூட செந்தில் பாலாஜி பேர் தான் வருது. அவர் வாங்குறாரு, ஐயோ முத்துசாமி வாங்குறாரு, அதெல்லாம் தெரியாது. ஆனால் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களா இல்லையா, அது என்ன தேவை, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வக்கு இல்லைல. அப்போ எல்லாத்தையும் நீ வாங்குங்கன்னு விட்டுறதா அப்படிங்கிறது தான். இதை டாஸ்மாக் பண்ணி சொல்லலை, எங்கே போனாலும் லஞ்சம் ஊழல், அதே மாதிரி ரவுடித்தனம் எனக்கு நடந்தது. அந்த விஷயத்தை நான் வந்து சொல்லத்தான் செய்வேன், ஒரு இடத்துலையும் நான் சொல்லத்தான் செய்வேன். இது என்னோட உரிமை. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து எப்படின்னா, ஏன் சொந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து ஆதாரபூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறனால தான் திமுகவோட ரவுடித்தனத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் திமுக இன்றைய தேதிக்கு தமிழ்நாட்டுக்கு அவசியம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். நான் ஏன்னா திமுக விட்டால் நமக்கு தமிழர்களுக்கு வேறு வக்கு இல்லை, வேறு வாய்ப்பு இல்லை. திமுக நமக்கு அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ என்னென்னா திமுக மேலே நமக்கு வந்து நல்ல கட்சியாக இருக்கணுமே, நல்ல ஆட்சி பண்ணணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறது தான் இந்த விஷயம். ஓகே. அப்புறம் பின்னூட்டத்தில் இனிமேல் நீ நான் டா போட்டு எழுதுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணி விட்டுருவேன். நான் கவலையே படுறதில்லை. ஏன்னா யாரும் யாரையும் மரியாதை குறைவாக எழுதக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படி எழுதுனா நானும் திருப்பி எழுதுகிறேன். கெட்ட வார்த்தை பேசினா நான் வந்து பிளாக் பண்ணி விட்டுறேன். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். சரி, இப்போ வந்து எக்ஸிட் போல் டீட்டெயில் வந்திருக்கு. எல்லாருக்கும் கையில் மொபைல் இருக்குது, எல்லாருக்கும் வந்து சேர்ந்துருக்கும். அதை வந்து என்னென்னா டிஎம்கேக்கு வந்திருக்குது ஒரு 125லேருந்து 145 சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக 200 சீட்டு 180 சீட்டு 170 சீட்டுங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த எக்ஸிட் போலில் வந்து என்டிடிவி ப்ளஸ் வந்து எல்லாம் ஓவரால் இவங்க கொடுத்ததில் 125 டு 145 டிஎம்கே, 65லேருந்து 80 ஏடிஎம்கே, அப்புறம் டிவிகே தாவேக்கா இருக்கு இல்லையா, விஜய் ஆரம்பித்து இப்போ தான் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து 18லேருந்து 24 சீட்டு வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதர்ஸ்னு சொல்லி போட்டு அதில் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிலாம் போடலை. அதோடு சேர்த்து மொத்தது இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருக்கட்டும், சுயேட்சை யார் வேணாலும் இருக்கட்டும், அது வந்து 2 to 6 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி ஏதாவது ஜெயிச்சாங்கன்னா இப்போ தான் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ டிஎம்கே 125 to 145, ஏடிஎம்கே 65 to 80, டிவிகே 18 to 24, அதர்ஸ் வந்து இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சி 2 to 6 அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டேட்டாஸ் வந்து பேசிட்டோம்னா கொஞ்சம் புரிதலுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்க்குறேன். நமக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எஸ்ஐஆருக்கு அப்புறம் மொத்தம் வாக்கு போடக்கூடிய தகுதியான மக்கள் வந்து 5,73,00,000 பேர். அதில் பெண்கள் ஆண்கள் பெண்கள் பிரித்தோம்னா எக்ஸாக்டாக 50-50 அப்படி இல்லை. ஆண்கள் வந்து சற்று குறைவு. 2,80,00,000 பேர் ஆண்களும் 2,93,00,000 பேர் பெண்களும். 13,00,000 பேர் வந்து பெண்கள் வந்து ஆண்களை விட அதிகமாக இருக்காங்க. அப்போது பெண்களுக்கு மாப்பிள்ளை பிடிக்கிற கஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் இது இல்லை. அது சும்மா அது ஜோக்காக சொல்கிறது அப்படி இல்லை. பெண்களோட முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா 1000 ஆண்களுக்கு 980 பெண்கள், 1000 ஆண்களுக்கு 970 பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து 1000 ஆண்களுக்கு 1010 பெண்கள் அந்த மாதிரி ஒரு கணக்கு. ஓகே. இப்போ 13,00,000 பெண்கள் வந்து இப்போ அதிகம் ஓட்டு போகிறதில்ல. இப்போ இதை வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 18-19 வயசு, 18 and 19 இந்த 2 இது. அதுக்கப்புறம் 20 to 29, 30 to 39, 40 to 49, 50 to 59, 60, 70, 80, 90, 100 அது ஃபுல்லாக 60 ப்ளஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே. இப்போ இதில் வந்து மொத்தம் இந்த 5,73,00,000 பேர் இருக்காங்கல்ல, அதில் நமக்கு மொத்தம் 18-19 இந்த 2 ஏஜ் கேட்டகரி இருக்காங்க இல்லையா, அவங்க எவ்வளோன்னா மொத்தத்துக்கு 15,00,000 பேர் இருக்காங்க. இந்த 18 வயசு 19 வயசு 15,00,000 பேர். அப்போது என்னென்னா புதிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட அப்படித்தான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக ஓட்டளிக்க வர்றவங்க. அதுக்கப்புறம் 20 to 29 எடுத்தாச்சுன்னா அவங்க வந்து 1,10,00,000 பேர். அப்புறம் 30 to 39 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 1,10,00,000 பேர் எகெயின். அப்புறம் 40 to 49னா 1,12,00,000 பேர். கொஞ்சம் பாப்புலேஷன் கொஞ்சம் அதிகம், ஒரு 2,00,000 பேர் அதிகம். அப்புறம் வந்து இவங்க வந்து 50 to 59ன்னு எடுத்தாச்சுன்னா 1,06,00,000 பேர். ஓகே. அப்புறம் 60 அதுக்கப்புறம் ப்ளஸ் 70, 80, 90, 100 எல்லாம் சேர்த்தோம்னா 1,20,00,000 பேர். ஓகே. ஏன் இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி வேணும் அப்படின்னா
டிவிகேக்கு யார் ஓட்டு போடுவா, டிஎம்கேக்கு யார் ஓட்டு போடுவா, ஏடிஎம்கேக்கு யார் ஓட்டு போடுவா, நாம் தமிழர் கட்சிக்கு யார் ஓட்டு போடுவா, எந்த ஏஜ் கேட்டகரி ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறிப்பாக உணர்த்துறது தான் இந்த முக்கியமான விஷயம். இப்போ 18, 19, 15 லட்சம் ஓட்டு, அதை வந்து நம்ம 85% ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த ஓட்டு எவ்வளோ விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, மொத்தத்துக்கு 5,73,00,000 அப்படின்ற இடத்துல வந்து 4,88,00,000 பேர் வந்து வாக்களிச்சிருக்காங்க. 85%. ஓகே, 4,88,00,000 பேர். அப்போ அதில் நம்ம 18 வயசு 19 வயசு இவங்களை நம்ம கணக்கு பண்ணோம்னா அவங்க வந்து 10,5 லட்சம் பேர் மொத்தம். அது ஆண் பெண் எல்லாம் சேர்த்து 10,5 லட்சம் பேர். ஓகே, அதுக்கப்புறம் 20 to 29 வயசு அந்த 10 வருஷம் அப்படி எடுத்தோம்னா 92.5 லட்சம் பேர். 30 to 39 அதே 92.5 லட்சம் பேர். 40 to 49 வந்து 95 லட்சம் பேர். 50 to 59 வந்து 90 லட்சம் பேர். அப்புறம் 60+ அப்படின்னா 1 கோடி பேர். அது கரெக்டான 1,02,48,000 அப்படின்னு வரும், இல்லை 1 கோடி பேர் இப்படி வச்சுக்கோமே. இதில் ரொம்ப முக்கியமாக தாவேகா எந்த இடத்துல தனித்து நிற்கிது அப்படின்னா, உண்மையிலேயே இந்த இடத்துல வந்து சின்ன பசங்க 3 வயசு 5 வயசு 10 வயசு 12 வயசு 15 வயசு இந்த பசங்கள்லாம் தன்னோட அப்பா அம்மாலேருந்து தாத்தா பாட்டிலேருந்து எல்லாத்தையும் போட்டு நச்சரித்து விசிலுக்கு தான் போடணும் அப்படின்னு நிறையா பேர் பண்ணாங்க. அது தெரிஞ்சது. டிஎம்கே, ஏடிஎம்கே, இல்லை காங்கிரஸ், இல்லை பிஜேபி யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க வாங்கிட்டோம், ஆனால் விசிலுக்கு போட்டோம் அப்படின்னு சொன்ன மகளிர் தான் பெருசாக பார்த்தோம். ஆண்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் பார்க்கல. அதில் நிறையா பார்த்தோம். அப்புறம் கேட்கும் போதும் ஆமாம் வேறு வழி இல்லை அப்படி தான் போட்டோம், இல்லைன்னா அவன் கோச்சுக்கிறான் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற இடத்துல வந்து மொத்தம் 18, 19 வயசு, அப்புறம் 20 to 29 இந்த 30 வயசுக்கு உள்ள வரைக்கும் உள்ளது இருக்கு இல்லையா, இவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மொத்தம் ஒரு 92,70,000 பேர் ப்ளஸ் வந்து ஒரு 12,60,000 பேர் அப்படி எடுத்தாச்சுன்னா இது வந்து 1,05,00,000 பேர் மொத்தம். இந்த 1,05,00,000 பேர்னால் கிட்டத்தட்ட ஓட்டு போட்ட ஆட்களில் ஒரு 20-22 லட்சம் 22%. 1,05,00,000 பேரில் நீங்கள் அப்படியே பிரிச்சிங்கன்னா 50-52 லட்சம் பேர் ஆண்கள், ஒரு 53-54 லட்சம் பேர் வந்து பெண்கள் அப்படி வச்சுங்களேன். அப்போ அதில் அவ்வளோ பேரும் தாவேகாவுக்கு போட்டிருக்காங்களா அப்படின்னா மெஜாரிட்டி அங்கே போட்டிருக்காங்க. அந்த மெஜாரிட்டி போட்டிருக்காங்க. அதில் வந்து இவருக்கு நம்ம நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. ஏன்னா தமிழ் தேசியத்தை கொண்டாடுற ஆட்கள் பசங்க இருக்காங்க. இதே இது 40 வயசுக்கு மேலே தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இல்லையா அப்படின்னா இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து குடும்ப கவலை, வீடு கட்டுற கவலை, காரோ அல்லது பைக்கோ அல்லது நிலமோ விவசாயம் பண்ணுறதோ அந்த கவலை. இந்த கவலையில் தமிழ் தேசியம் பேசுகிறத விட வாழ்க்கை தேசியம் பேசுவாங்க. ஓகே, 30 வயசுக்கு மேலே வந்து கொஞ்சம் அப்படி நல்ல ஓரளவு வேலையில் இருக்காங்க, இது இருக்காங்க, ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது அப்படின்றவங்கெல்லாம் வந்து தமிழ் தேசியம் பேசுவாங்க. அல்லது இந்த மாதிரி டிவிக்கு புதுசாக வந்தால் என்ன ஓட்டு போடலாமே அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே உள்ள ஆட்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு டிவிகேவுக்கும் பெருசாக போடலை, நாம் தமிழர் கட்சிக்கும் போடலை அப்படின்னு கணக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 39 வயசு தாண்டி 40 வயசுக்கு மேலே எடுத்திங்கன்னா அந்த மொத்தம் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி பேர். அந்த 3 கோடி ஓட்டு வந்து டிவிகேவுக்கும் கிடையாது, ஏடிஎம்கே இவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க, 8% வந்தது, இப்போ வந்து அதை விட கம்மியாக வரும்னு சொல்கிறாங்க. மேபி 5%, 4%, 6% அல்லது 10% நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க வந்து டிவிகே இருக்கு இல்லையா, டிவிகே மொத்தத்துக்கு 39 வயசு வரைக்கும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம்னு வச்சுங்க. 92 லட்சம் பேர் வந்து 30 to 39 வயசு அப்படி கணக்கு எடுத்தோம்னா அதில் கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் அல்லது 48 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் வந்து பெண்கள். அதில் பெருவாரியாக ஒரு 20 லட்சம் பேருக்கு மேலே டிவிக்கே ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மற்ற 1,50,00,000 பேரில் வந்து ஒரு 65 லட்சம் பேர் நடந்தா கிட்டத்தட்ட 1 கோடி ஓட்டு வரைக்கும் டிவிகேவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 1 கோடி ஓட்டுங்கிறது 20% மொத்தம் வாக்குப்பதிவு நடந்திருக்கு இல்லையா, அதில் 4,88,00,000 5 கோடி வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. அதில் இவ்வளோ இது வந்துச்சு அப்படின்னா இவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, 39 வயசு வரைக்கும் ஓட்டு போட்டாங்கன்னா அது வந்து 20%. அப்போது தாவேகா
20% தாண்டாதுங்கிறது நம்பர் 1. ஏன்னா ஏன் தாவேக்கா முக்கியமாக எடுத்து பேசுகிறோம்னா, இந்த இடத்துல இந்த மொத்தத்துக்கு கேம் சேஞ்சர் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா தாவேக்கா தான். ஓகே. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெரிய லிஸ்ட்லேயே இல்லை. பொதுவாகவே எந்த இடத்துலையும் வந்து பெருசாக லிஸ்ட்டில் வரல. இப்போது நீங்கள் வந்து 50 வயசுக்கு மேலே எடுத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கும் ஓட்டு போடுற ஒரு கூட்டம் இருக்குது. 50 வயசுக்கு மேலே எடுத்தால் மொத்தத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க 50 வயசுக்கு மேலே. ஓகே. அந்த 2 கோடி பேரில் டிஎம்கேக்கு ஓட்டு போடுற ஆட்களும் உண்டு, ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுற ஆட்களும் உண்டு. அதில் தாமரை இருக்கானா தாமரை குறைவு, காங்கிரஸுக்கான காங்கிரஸ் உண்டு. கொஞ்சம் காங்கிரஸுக்கு ஓவரால் பார்த்தீங்கன்னா 2-3% இருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து 2 கோடி பேரில் வந்து ஒரு 3% எடுத்தால் கூட அது என்னாச்சு, ஒரு 6 லட்சம் 7 லட்சம் ஓட்டு தான் மொத்தத்துக்கு. ஸோ காங்கிரஸ் பெருசாக இல்லை. அப்போது இந்த இதில் 50 வயசுக்கு மேலே எடுத்திங்கன்னா டிஎம்கே அண்டு ஏடிஎம்கே அவங்களுக்குள்ளே தான் போட்டி. அதில் டிஎம்கே வந்து கொஞ்சம் மேலே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க நலத்திட்டங்கள். ஒரு 1,30,00,000 31 லட்சம் கார்டுக்கு, ரேஷன் கார்டுக்கு மாதம் 1000 ரூபா தந்துட்டுருக்காங்க. அந்த 1000 ரூபாயை நம்பி நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மாதாந்திர சீட்டு போடுறாங்க. இப்போ இதில் வந்து மாதம் வந்து நான் 800 ரூபா போடுறேன், 500 ரூபா போடுறேன், இல்லை 1000 ரூபா வருது 1000 ரூபா அப்படியே நான் போடுறேன் அப்படின்னு ஒரு 10 சீட்டு, 10 வார சீட்டு, இல்லை 10 மாத சீட்டு அப்படின்னு கணக்கு போட்டு அது போட்டே இருக்காங்களா. இப்போது மாதம் எப்படி பார்த்தாலும் டான் வந்து கவர்மெண்ட் அனுப்பிக்கிற காசு வந்துடுது. இதை நம்பி சீட்டு போடலாம். இல்லைன்னா என்ன பண்ணுறது, பெரிய கஷ்டம்ல. அப்போது இந்த திமுக திருப்பி வந்தே வரணும். அப்போ தான் எனக்கு சீட்டு போடுறதுக்கு இலவச பஸ்ஸு, இலவச மகளிர் விடியல் பயணம், இலவசங்கிறது இல்லை, நம்ம இவர் சொன்ன மாதிரி ஓசி பஸ் அப்படிலாம் இல்லை. இது வந்து மகளிருக்கான உரிமை தொகை, விடியல் பயணம், அப்புறம் பெண்களுக்கு வந்து நான் முதல்வன் திட்டம், அப்புறம் மகளிருக்கு பெண்கள் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அப்புறம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சிக்கு, அதுக்கப்புறம் எளிய மக்களுக்கான விளையாட்டு பயிற்சி அப்படின்னு ஏகப்பட்ட நலத்திட்டங்கள். இந்த அப்புறம் சமீபத்தில் தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ஒரு 10 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க. பிரமாதமான லேப்டாப் நான் பார்த்தேன், அருமையான லேப்டாப். இந்த மாதிரி அருமையான திட்டங்கள். இந்த திட்டங்களில் பலனடைஞ்ச ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 25 வயசு வரைக்கும் விட்டுருங்க, அவங்க வந்து விவரம் தெரியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் வந்து விசில் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் 30 வயசுக்கு மேலே எடுத்திங்கன்னா இந்த பலனடைஞ்சவங்க பெருவாரியான ஆட்கள் வந்து டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க. நான் கேட்ட வரைக்கும் டிஎம்கே தான் போடணும் அப்படின்னு. இந்த பலன் மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் நேரத்தில் வந்து காசு அள்ளி இறைச்சிருக்காங்க. அதில் 234 தொகுதினா 234 தொகுதியிலையும் மெஜாரிட்டி டிஎம்கே காசு இறைச்சிருக்காங்க. மேபி ஒரு 30-34 தொகுதியில் இறைக்காமல் இருந்திருக்கலாம். 200 தொகுதியில் காசு கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 தொகுதியில் காசு கொடுத்துருக்காங்க. ஏன்னா முக்கியமான பழைய ஆட்கள் யார் உண்டு, அவங்க வந்து ஜெயிச்சு தீரணுன்ற இடத்துல அவங்க வந்து காசு கொடுத்துருக்கலாம். இப்போ 2 இடத்துலையும் காசு வாங்கினவங்க சிலர் வந்து சிலர் வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, சிலர் வந்து நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இதில் 40 வயசுக்கு மேலே எடுத்துட்டாங்க. 39 வரைக்கும் விட்டுருங்க. 40 வயசுக்கு மேலே எடுத்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 3 கோடி பேர். 2 கோடியே 80 லட்சம், 3 கோடி பேர். இந்த 3 கோடி அப்படிங்கிறது 60%. ஆக்சுவலாக 5 கோடியில் வந்து 3 கோடி அப்படின்னா 60%. 55% 60%. இது வந்து டிவிகேவுக்கு கண்டிப்பாக ஓட்டு கிடையாது, நாம் தமிழருக்கு ஓட்டு கிடையாது. அப்போது இந்த டிவிகே வந்து எங்கே வந்து ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னா 39 வயசு வரைக்கும். ரொம்ப டெஃபினட்டாக சொல்கிறதா இருந்தால் 18லேருந்து 29 வயசு இருக்கு இல்லையா, அது வரைக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 1 கோடியே 5 லட்சம் வாக்குகள். இதைத்தான் மெஜாரிட்டி டிவிக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 90 லட்சம் வாக்குகளில் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 20 லட்சம் வாக்குகள் எடுக்கலாம். அப்படின்னா இப்போ மொத்தத்துக்கே 1 கோடி ஓட்டுக்குள்ளே வந்து கண்டெயின் ஆயிரும் டிவிக்கே. ஸோ இது வந்து நம்மளுடைய டேட்டா எடுத்ததுலேருந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இதில் இந்த மாதிரி எடுத்தோம்னா முஸ்லீம், கிறிஸ்டியன், எஸ்சி எஸ்டி அண்டு டாமினன்ட் ஹிந்துஸ் அப்படி எடுத்தோம்னா ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 லட்சம் பேர் வந்து இஸ்லாமியர் இருக்காங்க தமிழ்நாட்டில். சில இடங்களில் 17-18%, சில இடங்களில் 1.5%, 2%, 1% அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. ஆவரேஜாக வந்து உங்களுக்கு 8% வரைக்கும் முஸ்லீம்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். 7-7.5% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. அப்புறம் பறையர், பல்லர், தேவேந்திரகுல வேளாளர், அப்புறம் அகமுடியார்னு சொல்லி அது எல்லாமே அகமுடியார்ல இதெல்லாமே நம்ம அருந்ததியர் அப்படின்னு இந்த எஸ்சி எஸ்டி அவங்க 25% இருக்காங்க. அப்போது முஸ்லீம், கிறிஸ்டியன், எஸ்சி எஸ்டி இந்த 3 சேர்த்தால் 40% வந்துட்டாங்க. மிச்சம் 60% வந்து டாமினன்ட் ஹிந்து. அதில் எல்லா ஜாதியும் சேருது. அப்போது நீங்கள் வந்து இன்வேரியபிளி
18-19, அப்புறம் 20-29 இது எடுத்திங்கன்னா முஸ்லீம் எடுத்திங்கன்னா பெரும்பாலும் விஜய்க்கு ஓட்டு போடலை. நான் கேட்ட வரைக்கும் பெரும்பாலும், கொஞ்சம் பேர் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கலாம். 38 லட்சம் ஓட்டில் வந்து 30 லட்சம் ஓட்டு, குறைஞ்சபட்சம் 30 லட்சம் ஓட்டு வந்து டெஃபினட்டாக டிஎம்கேக்கு விழுந்திருக்கு, இது சொல்ல முடியும். அப்புறம் 34 லட்சம் ஓட்டு வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு. அதில் எப்படி பார்த்தாலும் டிஎம்கேக்கும் ஓட்டு விழுந்திருக்கு, ஏடிஎம்கேக்கும் ஓட்டு விழுந்திருக்கு, அப்புறம் விஜய்க்கும் பெரும்பாலும் விஜய்க்கு விழுந்திருக்கு. அப்போ இந்த 34 லட்சம் ஓட்டில் வந்து எப்படி பார்த்தாலும் 20லேருந்து 23, 24 லட்சம் ஓட்டு, 22 லட்சம் ஓட்டு குறைஞ்சது டிவிகேக்கு விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அதுபோக எஸ்சி/எஸ்டி ஓட்டு வந்து 1,20,00,000 ஓட்டு மொத்தம். அந்த 1,20,00,000 ஓட்டில் வந்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு 25 லட்சம் பேர் இருக்காங்க. 29 வயசு 30 வயசு வரைக்கும் 25 லட்சம் பேர். அந்த 25 லட்சம் பேர் தான் வந்து அதில் குறைஞ்சபட்சம் 10 லட்சம் பேர் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க. அப்புறம் பெருவாரியாக மற்ற கட்சிகள்லாம் பிரித்து போட்டிருக்காங்க. அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ஓட்டு, மிச்சம் இருக்கிற 10 லட்சம் ஓட்டில் வந்து குறைஞ்சது வந்து 6-7 லட்சம் ஓட்டு டிஎம்கே கூட்டணிக்கு போட்டிருக்காங்க. ஒரு 3-4 லட்சம் ஓட்டு வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா கிடைக்குது. அது இல்லாமல் 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, எஸ்சி/எஸ்டி, அதில் பெருவாரியாக டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க, ஏடிஎம்கேக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா ரெட்டை இலையை பிடிச்ச ஆட்கள் இருக்காங்க. அப்போ உதயசூரியனில் இப்போ வந்து நிறைய நலத்திட்டங்கள் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் வச்சு பண்ணிருக்காங்க. அப்புறம் எப்படி பார்த்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதையும் மீறி இவங்க பண்ண நலத்திட்டங்கள் வந்து நிறையா வந்து முன்னாடி நிற்குது. ஸோ எதிர்காலத்தில் இப்போ அடுத்து எப்படி பார்த்தாலும் வந்து ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வரப்போகிறாருன்ற அளவுக்கு தெரியுது. ஓகே, 4ஆம் தேதி தான் நமக்கு ஃபைனல் தெரியும். ஆனாலும் இப்போ உள்ள விஷயம் என்னென்னா அடுத்து ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அவர் முதல்ல வந்து இந்த நலத்திட்டங்களோடு சேர்த்து ரவுடித்தனம் பண்ணுறதையும், லஞ்சம் ஊழல், எளிய மக்களோட கிரீவன்சஸ் இருக்கு இல்லையா, கஷ்டம், இதையும் பார்த்து ஓரளவாவது இதை வந்து கட்டுப்படுத்த ஜெயலலிதா பண்ணாங்க. அது மேடம் வந்து அப்படி பண்ணாங்க. போலீஸ்காரங்க யார் தப்புனாலும் சரி, கட்சிக்காரங்க போய் ரொம்ப தாட்புட்டு பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பண்ணாங்க. அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டா இந்த கட்சியை வந்து அசைக்கவே முடியாது அப்படிங்கிறது நம்முடைய கருத்து. சரி, இப்போது டாமினண்ட் ஹிந்து வந்து 2,85,00,000 பேர் இருக்காங்க. இதில் ஒரு 75,000 பேர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த 18-19 வயசு. அப்புறம் 55-56 லட்சம் பேர் வந்து 29 வயசு வரைக்கும். அப்போது 56, 55, 55 ஒரு 75 அப்படின்னா 56 லட்சம் பேர் மொத்தம். அதில் நிறையா அந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து டிவிகேவுக்கு நிறையா ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது இது இந்த தலித் ஓட்டுகள், அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டின் ஓட்டுகள் பெருவாரியாக இதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ஓட்டு பக்கம் 80 லட்சத்துலேருந்து 1 கோடி ஓட்டு வந்து டிவிகேக்கு வருது அப்படிங்கிறது நமக்கு தரவுகள் சொல்லுது. இதெல்லாம் இப்போ நம்ம நிறைய பேசிட்டே இருக்கேன், கேட்குறவங்களுக்கு சில நேரம் வந்து என்னடா இப்படி கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம். குழப்பம் ஒன்றும் இல்லை. மொத்த ஓட்டே 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. 4,88 லட்சம் பேர். அப்புறம் நம்ம புரிதலுக்கா 5 கோடி வச்சுக்கோமே, 5 கோடி பேர் ஓட்டில் 5 கோடி ஓட்டில் வந்து 90 லட்சம் 1 கோடி வரைக்கும் டிவிகேக்கு போகுது. ஓகே, அப்புறம் 2 கோடியை தாண்டி டிஎம்கேக்கு போகுது. அதுக்கப்புறம் ஏடிஎம்கேக்கு ஒரு போர்ஷன். அப்படி எடுத்திங்கன்னா டிஎம்கே வந்து பெருவாரியாக வெற்றி அடையுது அப்படிங்கிறது தான் நான் வந்து எடுத்த தரவுகள் படி. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, என்டிடிவி இது சொன்னது வந்து 125 to 145 சொல்கிறாங்க இல்லையா. நம்ம எடுத்த தரவுகள் படி குறைஞ்சபட்சம் 150 சீட்டு, அதிகபட்சம் 175 சீட்டு டிஎம்கே எடுக்க போகிறாங்கிறது நமக்கானது. அதுபோக டிவிகே எவ்வளவு ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. டிவிக்கு அவங்க இது சொன்னது வந்து என்டிடிவி சொன்னது வந்து 18லேருந்து 24 சீட்டு, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் எல்லா இடங்களையும் வந்து ஸ்பாய்லராக இருப்பாங்க. ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மார்ஜினில் நிறைய இடங்களில் வந்து தோக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து 10 சீட்டு வந்தாலே ரொம்ப பெரிய விஷயம். நம்ம கணக்குப்படி 5 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் நான் டிஸ்கஸ் பண்ணதுலேருந்து வெளியில் பேசுனதுலேருந்து கிடைச்சது. அவங்க வந்து 18-24 சீட்டுங்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பும் கிடையாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த டேட்டா கொடுக்கக்கூடிய செய்தி. ஸோ இப்போ என்னென்னா ஃபைனலாக ஒரு சம்மரைஸ் பண்ணி விட்ருவோமே. இதில் டிஎம்கே டாப்பில் இருக்குது. 150 to 175 சீட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் வேறு ஆல்டர்னேட் கிடையாது.
ஏடிஎம்கே ஒரு 60-80 சீட்டு ஈஸியாக வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. டிவிக்கே 1 கோடி ஓட்டு வாங்கினா கூட அவங்க வந்து பரவலாக வந்து ஓட்டை பிரிக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு வந்து 40% வரைக்கும் வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. திருச்சி கிழக்கில் பயங்கர டஃப்பு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரம்பூரில் வந்து பார்டரில் வந்து தோப்பார் அல்ல ஜெயிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை விட்டாச்சுன்னா செங்கோட்டையன் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறதான். அதை தாண்டி வேறு ஆட்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில் ரொம்ப ரொம்ப குறைவு. ஈவன் காரைக்குடியில் இப்போ டாக்டர் பிரபு வந்து மார்ஜினில் தோப்பார் அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா மாங்குடி வந்து ஒர்க்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அங்கே வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாங்குடி ஜெயிக்கிறாருன்னா மற்றவங்க தோக்குறாங்கன்னு அர்த்தம், வேறு வழியே இல்லை. அதனால் டிவிக்கே 5 சீட்டு வந்தாலே பெரிய விஷயமாக தான் பார்க்குறோம். ஆனால் அதே நேரத்தில் ஓட்டு 20% வரைக்கும் ஓட்டு வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. எடுத்த உடனே முதல் தேர்தல்லையே தனியாக நின்று இவ்வளோ பெரிய வெற்றி, இவ்வளோ பெரிய வாக்கு வங்கிங்கிறது மிகப்பெரிய வெற்றி. காரணம் நீங்கள் வந்து டிஎம்கே கம்பேர் பண்ணிங்கன்னா 26 கட்சி, சிறுசும் பெருசும் சேர்த்து 26 கட்சி. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா அதுவும் பெருசாக மேஜர் கட்சி ஒரு 4-5 கட்சி இருக்குது. இதெல்லாம் சேர்த்து அவங்க கூட்டணி போட்டு வர்றாங்க, இவங்க தனியாக நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய வெற்றி டிவிகேவுக்கு. ஆனால் இது வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். எத்தனை எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்கன்னா 5 வரைக்கும் கூட கிடைக்காது அப்படின்னு தான் தரவுகள் சொல்லுது. ஆனால் இவங்க போட்டிருக்க கருத்து கணிப்பு வேறு. அது வந்து நான் முரண்படல ரெண்டாவது விஷயம். அதனால் இதில் மொத்தத்துக்கு அவ்வளோதான். 150 to 175 எப்படி பார்த்தாலும் டிஎம்கே, ஒரு 60 to 80 இவங்க ஏடிஎம்கே, அப்புறம் ஒரு 5-10 சீட்டு வரைக்கும், 5 கூட இல்லை, ஒரு 3 ஒரு 6-7 சீட்டு தான் டிவிக்கே. அதர்ஸில் வரும்போது ஏதாவது 1-2 சீட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் மொத்தத்துக்கு நம்மளுடைய கணிப்பு. இந்த கணிப்பு எப்படி வருதுன்னு அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். நன்றி.